ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஜி டிஆர்பி யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா அன் அப்பாலஜி ஃபார் போயட்ரி அப்படின்ற நியூ சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து சர் ஃபிலிப் சிட்னி எழுதியிருக்காரு. இந்த கதையை வந்து தமிழில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ நான் டிஆர்பி இதில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகே, அன் அப்பாலஜி ஃபார் போயட்ரி ஆர் டிஃபென்ஸ் ஆஃப் போயசி அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ ஒர்க் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம் பை எலிசபெத்தன் போயட் ஃபிலிப் சிட்னி. ஏன்னா எலிசபெத்தன் ஏராள பிறந்தனால ஒரு எலிசபெத்தன் போயட்ன்னு சொல்லலாம். Philip Sidney. It was written in approximately 1580 and first published in 1595 after his death. இவர் இறந்ததுக்கப்புறம் 1580 எழுதுனது 1595 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இவர் தான் வந்து சர் ஃபிலிப் சிட்னி. செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல. இது நம்மளுக்கு மேட்டரில். இப்போ நம்ம கதைக்கு போவோம், சரியா? ஃபஸ்ட்டு சர் ஃபிலிப் சிட்னியை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துடலாம். இவர் வந்து 30 நவம்பர் 1554 கென்ட் இங்கிலாண்டில் வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து 17 அக்டோபர் 1586 31 வயசில் நெதர்லாண்ட்ஸில் இறந்துடுறாரு. இவர் வந்து ஓல்ட் சென்ட் பவுல் கேத்தரல் லண்டனில் வந்து பரி பண்ணுறாங்க. இவங்களோட ஒய்ஃப் நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் தேவையில்ல. இவர் வந்து லாங்குவேஜ் வந்து ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ். இவரோட பீரியட் வந்து எலிசபெத்தன் எரா. இவரோட ஜேர்னல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சானட், பாஸ்ட்ரல் ரொமான்ஸ், ட்ரெட்டைஸ். இவரோட மூமெண்ட் வந்து இங்கிலீஷ் ரெனேசான்ஸ். அப்புறம் இவரோட நோட்டபிள் ஒர்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா த கவுண்டஸ் ஆஃப் பெம்போர்க் அர்கேடியா. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நாம் கதைக்கு போகலாம். ஓகே, so an apology for poetry by Sir Philip Sidney is a defense of poetry against critics who viewed in it as a waste of time or a source of lies. இப்போ இந்த சர் ஃபிலிப் சிட்னி இந்த போயமில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அப்பாலஜி ஃபார் போயட்ரினாலே தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவிதைக்கான ஒரு மன்னிப்புன்னு தான் சொல்லுவாங்க. இந்த போயட்ரியை வந்து நேரத்தை வீணடிப்பதாவோ அல்லது பொய்களின் மூலமாகவோ கருதிய விமர்சகர்களுக்கு எதிராக அதை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த போயம் வந்து இந்த டாபிக் வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா? சிட்னி ஆர்கியூஸ் தட் த போயட்ரி when its ability to both teach and delight is a powerful tool for moral and intellectual development, even superior to history and philosophy. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம டீச் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் கற்பிக்கவும் ப்ளஸ் மகிழ்விக்கவும் கூடிய திறனுடன் அந்த ஸ்கில் இருக்கக்கூடிய கவிதை தான் வந்து இந்த போயட். ப்ளஸ் ஒரு தார்மீகமாகவும் ப்ளஸ் அறிவுசார் வளர்ச்சிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி தான் வந்து இந்த போயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. He emphasized its divine inspiration, its capacity to create ideal worlds and its role in shaping virtuous citizen. இது வந்து ஒரு வரலாறு மற்றும் ஒரு தத்துவத்தை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிட்னி வந்து இந்த இடத்துல வாதிடுறாரு. இது வந்து போயம் அப்படின்றது வந்து ஒரு தெய்வீக உத்வேகம் ப்ளஸ் லட்சிய உலகங்களை உருவாக்கும் ஒரு திறன் ப்ளஸ் நல்லொழுக்கமுள்ள ஒரு குடிமகனை வந்து வடிவமைப்பதுக்கும் இதுக்கு வந்து பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வலியுறுத்துறாரு. ஓகே, செம்மையாக சொல்லியிருக்காங்கல்ல தலைவன் இந்த அப்பாலஜி ஃபார் போயட்ரியில். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன சொல்கிறாரு அப்படின்றத வந்து பார்ப்போம். முக்கியமாக அட்ரஸிங் கிரிட்டிக்ஸ், அதாவது விமர்சகர்களை வந்து இந்த இடத்துல வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. Sidney directly confronts common criticism of poetry such as the accusation that it's a waste of time and a mother of lies. இந்த இடத்துல டைரக்டாகவே வந்து என்ன சொல்கிறாருன்னா, கவிதை அந்த போயம் வந்து ஒரு நேரத்தை வந்து வீணடிப்பதாகவும் ப்ளஸ் ஒரு மதர் ஆஃப் லைஸ்னால் ஒரு பொய்லாம் சொல்லக்கூடிய ஒரு தாயாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படும் குற்றச்சாட்டை வந்து சிட்னி வந்து நேரடியாக எதிர்கொள்கிறாரு. அந்த பொதுவான விமர்சனங்களை. He refutes these claims by highlighting poets' long history of esteem and its capacity to inspire virtuous action. என்ன சொல்கிறாருன்னா, ப்ளஸ் இந்த போயமோட நீண்ட மதிப்பையும் இதோட வரலாறையும் ப்ளஸ் நல்லொழுக்க செயலையும் வந்து தூண்டும், அதன் திறனையும் வந்து எடுத்து காட்டுறது மூலமாக அவர் இந்த விஷயங்கள்லாம் வந்து மறுக்கிறாரு. போயம் வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மதர் ஆஃப் லைஸும் கிடையாது, த வேஸ்ட் ஆஃப் டைமும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து த பவர் ஆஃப் போயட்ரி, இந்த கவிதையோட சக்தி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிட்னி asserts that poetry is a powerful art form that can both instruct and entertain. He argues that the poets through their imaginative creation
can present moral lesson in a more engaging and memorable way than philosophers or historians. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கவிதை அப்படின்றது வந்து ஒரு போயம் அப்படி என்பது வந்து ஒரு போதனை மற்றும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கலை வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்னி இந்த இடத்துல வலியுறுத்துறாரு. கவிஞர்கள் அந்த போய்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து தங்களோட கற்பனை படைப்புகள் மூலம் அதோட அந்த இமேஜினேஷன் மூலமாக தத்துவ ஞானிகள் அல்லது வரலாற்று ஆசிரியர்களை விட மிகவும் ஒரு ஈர்க்கக்கூடிய அட்ராக்ட் பண்ணக்கூடிய ப்ளஸ் மறக்க முடியாத வகையில் ஒரு ஒழுக்க பாடங்களை வந்து இந்த போயம் மூலமாக வழங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஃபிலிப் சிட்னி வந்து நம்மக்கிட்ட வந்து வாதாடுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிமிசிஸ் அண்ட் கிரியேஷன். மிமிசிஸ் ப்ளஸ் படைப்புகள். மிமிசிஸ் அப்படின்னா என்ன மீனிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ மிமிசிஸ் அப்படின்னா வந்து காப்பி அடிப்பாங்கள்ல, அதை தான் வந்து சொல்லுவோம் மமிசிஸ். இதுதான் வந்து கரெக்டான ஒரு வார்த்தை. ஸோ மமிசிஸ் அப்படின்றதுனா காப்பி அடிக்கிறது, அப்படியே வந்து இமிட்டேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் ப்ளஸ் க்ரியேஷன்னா படைப்புகள். இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, சிட்னி டிஸ்கஸஸ் போய்ட்ரிஸ் கான்செப்ட் ஆஃப் மெமிசிஸ் ஆர் இமிட்டேஷன். மெமிசிஸ்னால் நான் சொன்ன மாதிரி இமிட்டேஷன், அப்படியே இமிட்டேட் பண்ணுறது, காப்பி அடிக்கிறது. பட் கோஸ் ஃபர்தர் டு சஜஸ்ட் தட் போய்ட்ஸ் டோன்ட் ஜஸ்ட் imitate nature, they create ideal worlds that are even better. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சிட்னி வந்து அந்த கவிதை அந்த போயமை வந்து ஒரு காப்பி அடிக்கிறதோ ப்ளஸ் அதை பற்றின ஒரு கருத்தை வந்து பற்றி இந்த இடத்துல நம்மக்கிட்ட விவாதிக்கிறாரு. ஆனால் இந்த போய்ட்ஸ் இருக்காங்கள்ல, கவிஞர்கள் இயற்கையை மட்டும் அதை காப்பி அடித்து பின்பற்றுவதில்லை, ப்ளஸ் அவர்கள் இன்னும் ஒரு சிறந்த ஒரு உலகங்களை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு சொல்கிறாரு. தே கேன் கம்பைன், அதாவது பெட்டராகவே நல்ல வேர்ல்டை வந்து உருவாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், தே கேன் கம்பைன் அண்ட் ரீஷேப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ரியாலிட்டி டு ப்ரொடியூஸ் சம்திங் நியூ அண்ட் இன்ஸ்பைரிங். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து அந்த பாயிண்ட்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க வந்து ஒரு யதார்த்தத்தையும் ப்ளஸ் அதில் இருக்கிற ஒரு உண்மைகளையும் ஒன்றிணைத்து ப்ளஸ் மறு வடிவமைத்து புதுசாக ப்ளஸ் நம்மளுக்கு மோட்டிவேட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன சொல்கிறாருன்னா, poetry as divine inspiration. தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக உத்வேகமாக தான் இந்த போயமை வந்து பார்க்குறாங்க. ஒரு போயம் அப்படின்றது வந்து தெய்வீக உத்வேகம், ஒரு தெய்வீகத்தனமான டிவைன்னா என்ன, ரொம்ப தெய்வீகமாக பக்தியாக இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சிட்னி கனெக்ட்ஸ் poetry with divine inspiration, suggesting that poets are akin to prophets or seers. சிட்னி வந்து ஒரு கவிதையை வந்து தெய்வீக உத்வேகத்துடன் வந்து இணைக்கிறாரு. கவிஞர்கள், அதாவது நம்ம போய்ட்ஸ் வந்து தீர்க்கதரிசிகள் அல்லது ஞானிகளை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. He believes that the poet's ability to create transcends the imitation of the natural world and reflects a higher form of understanding. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, போய்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களோட படைப்பு திறன் இந்த இயற்கை உலகத்தோட வரம்புகளை வந்து கடந்து உயர்ந்த புரிதலை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்புகிறாரு. சரிங்களா, அந்த இமேஜினேஷனை தான் அப்படி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன், த poetry's superiority, அதாவது கவிதையின் மேன்மை. ஒரு போய்ட்டோட மேன்மை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிட்னி ஆர்கியூஸ் that the poetry is superior to both history and philosophy because it combines the didactic அப்படின்னா டீச்சிங்னு அர்த்தம், ஃபங்க்ஷன் ஆஃப் history with the imaginative and moving power of philosophy. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, சிட்னி வந்து ஒரு அந்த போயமை வந்து வரலாறு மற்றும் தத்துவம் ரெண்டையும் விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுறாரு. ஏன்னா அது வரலாற்றோட ஏன்றதை பார்ப்போம். It can inspire virtuous action more effectively by presenting ideals in an engaging manner. ஏன்னா அது ஒரு வரலாற்றோட போதனை, டைடாக்டிக் அப்படின்னா போதனை, கற்பிக்கிறது, அதை தான் அப்படி நம்ம ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. செயல்பாட்டை வந்து தத்துவத்தின் கற்பனை மற்றும் நகரும் சக்தியோடு இதை வந்து ஜாயின் பண்ணுது, இணைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. லட்சியங்களை ஈர்க்கும் வகையில்
ஒரு முன்வைப்பதன் மூலமாக அது ஒரு நல்லொழுக்க செயலை வந்து மிகவும் திறம்பட ஊக்குவிக்கும், மோட்டிவேட் பண்ணுன்றது இவரோட நம்பிக்கை. சரிங்களா? அப்போ கிளைமேக்ஸில் நம்மால் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அன் அப்பாலஜி ஃபார் போயட்ரியில் ஃபைனலாக நம்ம சர் ஃபிலிப் சிட்னி என்ன சொல்ல வர்றாருன்னா, in essence, an apology for poetry is a passionate and well-reasoned argument for the enduring value of poetry, not just as an art form, but as a vital tool for human development and social progress. இதோட சாராம்சத்தில் வந்து பார்த்தோம்னா, கவிதைக்கான மன்னிப்பு, அதாவது அந்த அப்பாலஜி ஃபார் போயட்ரி வந்து ஒரு கவிதையோட நீடித்த மதிப்பிற்கான ஒரு உணர்ச்சி மிக்க ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு பகுத்தறிவு வாதமாக கருதுகிறாங்க இந்த எல்லாருமே, ரீடர்ஸ் ப்ளஸ் மற்ற ஆத்தர்ஸும் இந்த அப்பாலஜி ஃபார் போயட்ரி. ப்ளஸ் இது ஒரு கலை வடிவமாக மட்டும் இல்லாமல், ஒரு ஆர்ட் ஃபார்மில் மட்டும் இல்லாமல், மனுஷனோட வளர்ச்சிக்கும் ப்ளஸ் சமூக முன்னேற்றத்திற்கும் ஒரு முக்கிய கருவியாக வந்து இருக்கும் இந்த போயம் அப்படின்றது அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுன்றதை நம்மக்கிட்ட வந்து முன்வைக்கிறாரு சர் ஃபிலிப் சிட்னி. உண்மையிலே பர்சனலாக இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நல்ல எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். டெய்லி உங்களுக்கு எவ்வளோ வீடியோ டிஆர்பி அந்த இதில் இருந்து ஷார்ட் பண்ணி சூப்பராக என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்ல முடியுமோ சொல்கிறேன். இதெல்லாம் இதை படித்தாலே போதும், எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, படிங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். அடுத்தடுத்து டிஆர்பி இது வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ.